நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இதுதான் எங்களோட விவசாய இடம். நெல் பயிர் மட்டும் தான் வைக்க முடியும் இந்த இடத்துல. எங்கள் இடம் கரெக்டாக நான் நிற்கிறதுலேருந்து பாருங்கள், இது வரைக்கும் எங்கள் இடம் பாருங்கள். நான் போகிற வரைக்கும் எங்கள் இடம் இவ்வளோதான். எங்கள் இடம் நான் நிற்கிற 2வது கார்னர், இதிலேருந்து இது வரைக்கும் நான் மொதல் இடம் நின்ன இடத்துலேருந்து ஃபுல்லாக எங்கள் இடம். அதேமாரி 4 சதுரமே இதான். அதுவும் நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் பாருங்கள். இது 3வது சதுரம். இது 4வது சதுரம். இதுதான் எங்கள் இடம், விவசாயம் பண்ணுற இடம். நெல் பயிர் தான். அதுமாதிரி இங்கே 8 தூரம் வரைக்கும் ஃபுல்லாமே எல்லாமே நெல் பயிர் தான். ஃபுல்லாமே அங்கே ஒரு மலை தேர்ந்து பாருங்கள், அந்த பக்கம் தான் ஏரி. அங்கே ஏரியிலேருந்து தான் தண்ணி வரும். இவ்வளோ லென்த்தில் அங்கேருந்து வாய்க்காலேருந்து தண்ணி வரும். இங்கே இருக்க எல்லா பயிருக்கும் ஏரி தண்ணி. பக்கத்தில் மெயின் ரோடு. அனைவரும் பாருங்கள். கண்ணுக்கு எட்டந்து தூரம் வரைக்கும் ஃபுல்லாமே விவசாயம் இடம் தான். ஃபுல்லாமே நெல் பயிர் தான். கிணறு, பம்பு செட்டு, மோட்ரு எல்லாமே இருக்கும் அவங்க கொல்லியில். அது தவிர்த்து ஏரி தண்ணி வரும். இப்போ ஏரியிலேருந்து மீன் பிடிக்கிறதால ஏரி தண்ணி வருது, இல்லை மோட்ரு தண்ணி தான் ஓடுது. 8 வரைக்கும் ஃபுல்லாமே. இங்கே பாருங்கள், இது நெல்லேருந்து நம்மளுக்கு மீன் ஃபஸ்ட்டு நட்டுருக்காங்க பிறகு அவங்களுக்கு எல்லாமே கதிர் ஆகி போயிடுச்சு, அறுக்கிற கண்டிஷனில் இருக்கிறாங்க. நம்மளது இப்போ தான் பயிர் வச்சுக்குது, வந்து பால் பயிராக இருக்குது. இதுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் ஆனோன்னா கதிர் நல்லா ஆகிடும். அனைவருக்கும் பாருங்கள். இது எங்களுக்கு அறுத்தா கரெக்டாக 2 மூட்டை 3 மூட்டை கிடைக்கும், அவ்வளோதான்.